பேரூராட்சியினுடைய நிர்வாகம் இங்கு இருக்கின்ற அரசியல் இயக்கத்தை சார்ந்தவர்களிடம் விசாரித்த பொழுதும் இங்கு இருக்கின்ற பொதுமக்களிடத்திலே விசாரித்த பொழுதும் ஒரு தனிநபர் ஒரு ஜமீனை போல அவருடைய அந்த குடும்பத்தை சார்ந்த சொத்தை பயன்படுத்துவதை போல மக்கள் வரிப்பணத்தை மக்கள் கொடுக்கின்ற வரிப்பணத்தை வைத்து மக்களுக்கு சேவை செய்கின்ற இந்த அரசாங்கத்தினுடைய கிளை பகுதியாக செயல்படுகின்ற இந்த அயிலூர் பேரூராட்சியினுடைய வருமானத்தையும் அரசால் அறிவிக்கப்படுகின்ற திட்டத்தையும் அவருடைய சுயநலத்திற்கும் அதிலே ஊழல் புரிவதும் தான் அவருடைய வாடிக்கையாக இருக்கிறது என்று இங்கு இருக்கின்ற பொதுமக்கள் சொல்லுகிறார்கள். ஒரு மிகப்பெரிய 1,40,00,000 செய்யப்படுகின்ற ஒரு பாலத்தினுடைய செயல்பாட்டை அந்த பாலம் அரசாங்கத்தால் இந்த விதிமுறை பிரகாரம் தான் அந்த கட்டுமான பணி இருக்க வேண்டும் என்கின்ற அரசு விதிமுறை உள்ளது. அந்த விதிமுறை எல்லாம் காற்றில் பறக்க விட்டு இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முன்பாக அந்த திட்டம் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை படம் பிடித்து வைத்திருக்கிறார்கள். நமது மாவட்டத்தில் 23 பேரூராட்சி இருக்கின்றது. இப்படி ஒரு சீரழிவான நிர்வாகமும் இப்படி ஒரு ஏதேச்சையான ஒரு பேரூராட்சி தலைவருடைய செயல்பாடும் நமது மாவட்டத்தில் எந்த பேரூராட்சியிலும் இல்லை. இந்த அளவிற்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒரு கொள்கை உண்டு. அந்த அடிப்படையிலே பார்த்தோமையானால் இந்த அயிலூர் பேரூராட்சிக்குட்பட்ட அனைத்து அரசியல் கட்சியும் சேர்ந்து சில கொள்கை முரண்பாடு உள்ள அரசியல் கட்சியாக இருந்தாலும் இந்த பேரூராட்சி மக்களுக்காக இங்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை அனைத்து அரசியல் கட்சியும் சேர்ந்து இப்படி ஒரு சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டு ஒரு அரசியலுடைய திட்டம் ஊழல் இல்லாமல் மக்களுக்காக அந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். இதில் இப்படி ஒரு ஊழல் நடக்கிறது, இப்படி ஒரு எதர்ச்சியான ஒரு அதிகாரம் தான் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை அனைத்து கட்சியும் சிந்தித்து நமது கட்சியினுடைய கொள்கை வேறுபாடு இருந்தாலும் நாம் இந்த பகுதியினுடைய மக்களுக்காக எல்லோரும் ஒன்று திரண்டு அந்த கட்சி வேறுபாடு இல்லாமல் அனைத்து கட்சியிலும் சார்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது மிகப்பெரிய பெருமைக்குரிய விஷயம். அதே போல இங்கிருக்கின்ற பொதுமக்கள் அனைவரும் இந்த விஷயம் அனைத்து பொதுமக்களுக்கும் தெரியும். ஆனால் நாம் ஏன் அதற்கு முன்பு போக வேண்டும் என்று நீங்கள் இருந்தீர்களேயானால் இனி இப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை பயன்படுத்துகின்ற ஒரு பேரூராட்சி தலைவர் மக்களை இனி அரசு திட்டத்திலே தான் ஊழல் செய்து கொண்டிருந்தார்கள். இனி அனைத்து குடும்பத்திலிருந்தும் எங்களுக்கு மாமூல் வேண்டும் என்று கேட்கின்ற அளவிற்கு அவர்களுடைய அதிகாரம் வரும். அந்த அதிகாரத்தை கட்டுப்படுத்துவதற்கு நீங்கள் 1 மணி நேரம் நீங்கள் செலவு செய்தால் போதும். இந்த அயிலூர் பேரூராட்சியிலே 15 வார்டுகள் உள்ளது. 15 இங்கு இருக்கின்ற பொதுமக்கள் சொல்லுவதை பார்த்தால் 15 வார்டுகளிலும் ஊழல் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. மக்களாகிய நீங்கள் இப்பொழுது நமக்கு பிரச்சனை இல்லை என்று இருந்தீர்களே, ஆனால் வருகின்ற காலம் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி, நீங்கள் மக்களிடத்தில் விழிப்புணர்வு வந்தால்தான் அரசனுடைய திட்டங்கள் மக்களை சென்றடையும். இப்படிப்பட்ட ஒரு சீரழிவான நிர்வாகத்தை நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தீர்களே, ஆனால் வருகின்ற காலம் நம்மளுடைய சந்ததி பாதிக்கப்படும். நீங்கள் அந்த தேர்தல் டயத்திலே உங்களுக்கு விருப்பமான அரசியல் கட்சிக்கு வாக்களிக்கிறீர்கள். அந்த அரசாங்கம் அமைகிறது. அந்த அரசாங்கம் செயல்படுகின்ற அந்த அரசாங்கம் அந்த கட்சியினுடைய பணத்தை வைத்து செய்வதில்லை. நாம் மக்களாகிய நீங்கள் கொடுக்கின்ற வரிப்பணத்தை வைத்துத்தான் மக்களுக்கு திட்டத்தை செயல்படுத்துகிறார்கள். அந்த திட்டத்தை மக்களுக்கு சென்றடைய வேண்டுமானால் மக்களிடத்தில் விழிப்புணர்வு வேண்டும். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இந்த அயிலூர் பேரூராட்சியிலே குறைந்தபட்சம் ஒரு 20,000 மக்கள் இருக்கின்றார்கள். ஒரு 5,000 மக்கள் இந்த இடத்துல கூடுகிறார்கள். ஆனால்
இப்பொழுது நான் வைத்திருக்கின்ற கோரிக்கை 1 மணி நேரத்தில் நிவர்த்தியாகும். அப்படிப்பட்ட அந்த பொது சிந்தனையை பொதுமக்களாகிய நீங்கள் கையில் எடுக்க வேண்டும். அடுத்து இங்கு இருக்கின்ற அரசியல் கட்சி இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக ஒரு எதிர்ப்பை மட்டும்தான் தெரிவிப்பவர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்து நடைபெறுகின்ற போராட்டம் இந்த அயலூர் பேரூராட்சியிலே ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.